வணக்கம் மக்களே, வெல்கம் டு கீரிபிள்ளை சேனல். இது அரோரா எவிக்டடா, ஜாலிடா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஜாலியாக வந்துருப்பீங்க. உண்மையிலே யார் எவிக்டடு, அரோரா எவிக்ட் ஆவாங்களா அப்படிங்கலாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறோம். அதனால வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வரும்போதே லைக்கப் போடுங்க, உங்களை தான் லைக்கப் போடுங்க. பக்கத்துலேயே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிட்டுக்கோங்க, ஓகேவா? சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. இது வரவே மாட்டேங்குதுப்பா. சரி பரவாயில்ல, ஸ்பீடாக பேசுறதுனால அதில் போயிட்டு இருக்கு. சரி, அதனால இந்த வாரம் எவிக்ஷன் அப்டேட் எப்போதுமே நம்ம மண்டேவே சொல்லிடுவோம், டியூஸ்டே சொல்லுவோம், லைவ்ல முன்னாடியே சொல்லிடுவோம். பட் வீடியோவா வியாழக்கிழமை சொல்லி நீங்கள் ரொம்ப டைம் எடுத்தாச்சு. ஏன்னா போன வாரம் நடந்த எவிக்ஷன் அப்படி ஆதிரே சடனாக வந்து சர்ப்ரைஸாக அனுப்பிவிட்டானுங்க. நானே சாக்காட்டேன், என்னடா இது பரவாயில்லையே, விஜய் டிவி சில டைம் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த வாரமும் சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. விஜய் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. பட் எவிக்ஷன் யாரை இருக்கும், சொல்லுடா இதுக்கு தானடா வந்திருக்கோம், ஓட்டி ஓட்டி பார்த்துட்டு இருக்கோம்டா அப்படின்னா இருங்க, நான் சொல்லிடுவேன், டக்குன்னு ஸ்கிப் பண்ணி ஓட்டிடுவீங்க. அதனாலதான் வேற ஒன்றும் கிடையாது. பட் சரி சொல்லிடுவோம், கலையரசன் தான் அப்படிங்கிறது மேக்சிமம் வந்துட்டு உண்மையா இருக்கு, உறுதியா இருக்கு. கலையரசன் தான் இந்த வீட்டை விட்டு இந்த வாரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமா இருக்கு. ஆனாலும் விஜய் டிவி சடனா சர்ப்ரைஸா இப்ப பாரு நான் டிஆர்பி ஏத்துறேன்னு சொல்லிட்டு அரோராவை அனுப்ப கூட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் டபுள் எவிக்ஷனா ப்ரோ, இந்த வாரம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்பெல்லாம் கிடையாது. இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன் தான். அடுத்த வாரம் 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு பல்க் எலிமினேஷன் இருக்குன்னு சொல்லி ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி 4 பேர் இருந்தா ரம்யா, ஜோ, அரோரா, அப்புறம் இன்னும் 2 பேர் சொன்னானுங்க. நான் அது இன்னொரு வீடியோல சொல்றேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 4 பேரை வர வாரம், ஏன்னா இந்த வாரம் வந்துட்டு ஒயில்ட் கார்டு என்ட்ரி வருதா. ஸோ ஒயில்ட் கார்டு என்ட்ரி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் வராங்க. ஸோ அதனால பல்கா, ஏன்னா அது மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்கிற மாதிரி இருக்கும்ல, 18 பேர் 20 பேர் ஆயிரும். ஸோ அப்போ அடுத்தடுத்த வாரங்களில் டபுள் எவிக்ஷன் கண்டினியூவாக பண்ண முடியாது. ஸோ பல்காக அந்த 4 பேரை தூக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வாரம் ஒன்று மொத்தமாக 5 பேர் தூக்கிட்டோம்னா 5 பேர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிரும். ஸோ கரெக்டாக இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் கரெக்டாக வந்துடும். அப்படிங்கிறதுனால இந்த வேலையில பார்க்க ரெடியாக இருக்குது பிக் பாஸ் டீம். ஸோ அதனால இந்த வாரம் எனக்கு தெரிஞ்ச மேக்சிமம் கலையரசனாக தான் இருக்கும். அப்புறம் ஏன்னா தமிழ்ல அரோரா வச்சானா அரோராவும் இருக்கக்கூடும். அரோரா இல்லாமனா டக்குன்னு சொல்ல முடியாது கான்ஃபிடென்ட்டா, ஆமா அரோராலாம் போல கலையரசன் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்துட்டு இந்த வாரம் கலையரசன் போகிறதுக்கு 90% வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். அவன் ஒன்றுமே பண்ணல இது வரைக்குமே வந்துட்டு. அவன் ஆக்சுவலாக 2வது வாரமே போக வேண்டியது, எப்படி தப்பிச்சு இத்தனை வாரம் வந்தான்னு தெரில. அதனால இந்த வாரம் கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு யாரு போகணும் ப்ரோ? எனக்கு வந்துட்டு அரோரா தான் போகணும்னு ஆசைப்படுவீங்க தெரியுது, எனக்கு போகக்கூடாது. பட் வேற வழி கிடையாது. விஜய் டிவி என்ன நினைக்குதோ அவங்க சூஸ் பண்ணுறது தான். அதனால வந்துட்டு இவங்க இன்னொன்று சொல்ல போனால் பார்வதி ஆல்சோ லாஸ்ட்ல இருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணலாம். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வாரம் கலையரசன் அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏன்னா எந்த டாஸ்க்கும் ஒழுங்காக பண்ணல, டிஆர்பி கொடுக்கறதுக்கு ஒன்றும் பண்ணலை, கண்டென்ட்டும் ஒன்றும் கொடுக்கல. ஸோ ஆப்வியஸாக கலையரசன் வெளில பெறலாம். அங்கே ஒன்றுமே பண்ணல என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எதுவும் பண்ணிட்டா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ப்ரோ கலையரசன் எப்படி அனுப்பலாம், கலையரசன் வந்துட்டு டிசர்வான பர்சன் கிடையாது வெளில போகிறதுக்கு, அவர் நிறையா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, அவர் எப்படி வெளில அனுப்புறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் எனக்கு தெரிஞ்சு அவன் எதுவுமே இது வரைக்கும் பண்ணலை, இதுக்கு அப்புறமும் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒயில்ட் கார்டு என்ட்ரி வந்துட்டு எதுக்கு அவனை தண்டாமல் உள்ள வச்சுட்டு வெளில அனுப்புறீங்கன்னு சொல்லி இந்த வாரம் வந்துட்டு கலையரசன் வந்து எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பற்றி பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா திவாகர் தான் ஏதோ ஒன்று இந்த வாரம் வந்துட்டு கதை சொன்னதில் யாரு கதை போர் அடிச்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதில் எஃப்ஜேவும் திவாரும் சொல்கிறாங்க. அவ்வளோதான். நல்ல வேலை எஃப்ஜே சொன்னாங்க, திவார் சொல்லி வேற பார்வதி தான் சொல்லியிருந்தா அவ்வளோதான், மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிருக்கும். பட் அது எனக்கு தெரிஞ்சு இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. ப்ரொமோட்டிவ்லே தெரிஞ்சிடும். திவார் பழையபடி கத்த ஆரம்பிச்சிடும். என்ன எப்படா சொன்னீங்க நீங்களாம், இதா உங்க ஸ்டோரிலாம் ஒரு இதா, நான் நடிப்பு திறமையை காட்டியிருக்கிறேன், நான் அவ்வளோ நேரம் பேசினேன், எல்லாரும் சுரிச்சு கை தட்டிங்க, எல்லாம் ஒன் சைடா குரூப்பிசம் பண்றேன்னு கத்திட்டே கிடப்பான். அவனை கத்த விடாதீங்க தயவு செய்து. கத்துறப்பே பிக் பாஸ் ஒரு ஆர்டரை போட்டு உட்கார வைங்க. முடியல, காதுக்கு இதெல்லாம் கொய்ங்குது. நேற்று நைட்டெல்லாம் அவ்வளோ சண்டை. யாரெல்லாம் லைவ் பார்த்தீங்கன்னா தெரியும், வெறுக்க வச்சுட்டானுங்க. இது ஷோவா, இது மண்டலூர் ஜூவா அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்துட்டு நேற்று கத்திக்கிட்டே இருந்தானுங்க. பார்வதியும் திவாவரும் நான் ஸ்டாப் அப்படியே
பொய் அதான் காதை கேட்டுச்சு, காதை கேட்காம ஆக்கிடுறானுங்க. ஸோ இன்னைக்கும் திவார் கண்டிப்பா இந்த மாதிரி சொன்னோடனே ஆரம்பிச்சிருவான். என்ன எப்படி சொன்னீங்க, நான் நடிப்பு அரக்கன்னு தெரியுமா, நான் வந்து நடிச்சு மக்களை அவ்வளோ என்டர்டெயின் பண்ணியிருக்கிறேன், நான் பேசும்போது நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க, இப்போ ஏன் மாற்றி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டிப்பாக சொல்லுவான். நீங்கெல்லாம் பாருங்க, ப்ரொமோட்டு கண்டிப்பாக திவாருக்கும் ஹவுஸ்மேட்ஸுக்கும் நடக்கும் சண்டை. பட் இன்னும் எனக்கு புரியல, யூடியூப்லயும் சரி, இன்ஸ்டா ப்ரோமோலையும் சரி, ட்விட்டர் ப்ரோமோலையும் சரி, திவாருக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீ எபிசோட் பாக்குறாங்களா இல்ல லைவ் பாக்குறாங்கன்னு தெரியல, கண்ணை முட்டு வந்து சப்போர்ட் பண்றாங்க திவாருக்கு. தயவுசெய்து நல்லா பாருங்க. அந்த ஆள் நிறைய ட்ரிகர் பண்றான், நிறைய ப்ரொவோக் பண்றான். ஸோ அவன் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு நேற்று அவ்வளோ வார்த்தையை விட்டான், தகுதி தராதரம், ஏய் நீ எல்லாம் என்ன பத்தி பேசலாமா, அது நல்லா பாருங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஒஸ்ட் கண்டஸ்டன்ட் அது திவாகர் தான். ஸோ திவாகர் கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. ஒரு கேஸ்டிஸ்ட் அவன். ஸோ தவறான வழியில் பயணிக்கிற ஒருத்தனை சப்போர்ட் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த அப்டேட்டு. ஸோ அரோரா ஆர் கலர்ஸ் தான் மேக்ஸிமம், பட் அரோரா ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, டாட்டா, பாய்.